மகர ராசிக்காரங்களுக்கும் சரி, மகர லக்னக்காரங்களுக்கும் சரி, இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ராசி பொறுத்த வரைக்கும் அது உங்களோட மைண்ட் செட், மைண்ட் வேலை செய்யறது, அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், உங்க மைண்ட் யோசிக்கிறது, இது எல்லாத்துலயும் நம்ம சொல்றது வந்து அப்ளிகபிள் ஆகும். லக்னம்னு வரும்போது இதுல முக்கியமான ஒரு விஷயமே ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 2025லே சில பேருக்கு நடந்திருக்கலாம். அப்படி நடக்கலன்னா 2026ல நடக்கும். என்ன நடக்கும்னா, ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு அட்வைசரா இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணியிருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி உங்க லைஃப்ல இருந்தாங்களோ, அவங்களோட கான்ஃபிளிக்ஸ் வரதை நீங்க பார்க்க, தேவையில்லாத கான்ஃபிளிக்ஸா வந்துருக்கு, போரிங்கா போற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கனாலே சரி. ஸோ நீங்க டிராவல் பண்ணி வேற ஒரு இடத்துல போய் இருந்து நீங்க அங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புது ஐடியாஸ் வரும், மைண்ட் கொஞ்சம் பெட்டர் ஆகும், கிளியர் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அது இப்போ இன்னும் பாசிட்டிவா போகல, ஒரு மாதிரி ஸ்டாக்னேட்டடா இருக்கு, எனக்கு நான் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் கிடைக்கல, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அப்படின்னா, எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசிக்காரங்களுக்கும் சரி, மகர லக்னக்காரங்களுக்கும் சரி, இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ராசி பொறுத்த வரைக்கும் அது உங்களோட மைண்ட் செட், மைண்ட் வேலை செய்யறது, அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், உங்க மைண்ட் யோசிக்கிறது, இது எல்லாத்துலயும் நம்ம சொல்றது வந்து அப்ளிகபிள் ஆகும். லக்னம்னு வரும்போது அது உங்களை சுத்தி நடக்கிறது, அது அது வந்து உங்க கண்ட்ரோலே இல்லாம நடக்குது, நீங்க அது நடக்குது, அதை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ராசியில வந்து நீங்க நீங்க நினைச்சு நீங்க சொல்ற ஒரு விஷயம், நீங்க நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம், அதனால நீங்க ரியாக்ட் பண்ற விதத்துல அந்த சேஞ்சஸ் வரலாம். பட் லக்னம் பொறுத்த வரைக்கும் அது உங்க கண்ட்ரோல்லே இருக்காது, அது நடக்கும், நீங்க பார்க்க மட்டும் தான் செய்யற மாதிரி இருக்கும். ஸோ ராசி வெர்சஸ் லக்னம் தெரியணும்னா எங்க வீடியோ ராசி வெர்சஸ் லக்னம் வீடியோ பாருங்க. அண்ட் மகரம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025ல தான் அவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுது. ஸோ 7.5 சனி முடிஞ்சது, இப்பயாவது எனக்கு பெட்டரா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த டைம்ல தான் என்ன ஆனாரு, குரு வந்து 6ஆம் இடம் போயிட்டாரு. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா பெட்டரான டைம் வந்திருக்கு, பட் அதோட ஃபுல் ரியாலிட்டி, ஃபுல்லா இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி என்னால இன்னும் ரியலைஸ் பண்ண முடியல. எந்த அளவுக்கு 7.5 சனி முடிஞ்சா growth வரும்னு சொன்னாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் growth வரல. ஆஃப்கோர்ஸ் டைம் பெட்டர் ஆனது எனக்கு தெரியுது, பட் அந்த அளவுக்கு இன்னும் growth வரல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து இல்ல, எனக்கு அந்த டைம் விட இது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பரவாயில்லையா இருக்கு, ஐ எம் ஃபைன் வித் தட் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டடான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய நடந்தது, ஒரு சில பேருக்கு வந்திருக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் இவங்க கூட இருந்து பாத்துக்கிட்ட மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், சடனா ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல ஆக்சிடென்ட் ஆன மாதிரியான ஒரு விஷயங்கள், அந்த மாதிரியும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் 2025 itself. ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயம் வரும்போது இவங்களுக்கு வந்து நான் என்ன க்ரூம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதாவது 7.5 சனி டைம்லலாம் நான் வந்து அவ்வளவு பண்ணவே இல்லை. 2025ல இருந்தே பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் க்ரூமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அது சொல்றவங்களும் இருக்காங்க. அண்ட் தென் 2026ல யூ கேன் see that more. For some people you can see food habitsல சேஞ்சஸ் வந்திருக்கிறது, ரொம்ப அதிகமா நான் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கே தெரியாம எனக்கு அடிக்கடி ஆட் டைமிங்ஸ்லாம் பசி எடுத்து நான் சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், அதனால வெயிட் கெயினும் ஆயிட்டு இருக்கு. டிஃப்ரெண்டான ஃபுட் ஐட்டம்ஸ் இப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ இஃப் யூ சி, இதெல்லாம் தாண்டி இன்னொரு மேஜர் சேஞ்ச் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த டைம்ல வந்து இந்த ராகுவோட பொசிஷன்லேயே இருக்கிற ஒரு சேஞ்ச் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த டீத் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்து நான் சரி பண்ணேன் 2025 சொல்லியிருப்பாங்க. இந்த டைம்ல வந்து மெயின்லி டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் 2025 வரும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. சில பேருக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தது, காஃபிங் ப்ராப்ளம் அண்ட் இஎன்டி ரிலேட்டட் சைனஸ், இல்ல காது அடைச்சிக்கிறது, அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது. அது இல்ல ஃப்ளூ வந்து சரியாச்சு அப்படின்னு சொல்றவங்களும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இன் 2026 ஐ வுட் ஆஸ்க் யூ டு பி கேர்ஃபுல் அபவுட் தட். ஓகேயா? ஸோ வேற என்னங்க அப்படின்னா, பாசிட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஓகே, ஒரு ஒரு ஓகே, நான் இதுதான் பண்ண போறேன், நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயத்துல வந்து நான் இதுதான் பண்ண போறேன்ற ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி வந்து அது ஃபர்ஸ்ட் ஆஃப் 2025 ஓரளவுக்கு நீங்க ஒரு 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 கிளாரிட்டியோட இருந்திருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டுவர்ட்ஸ் லேட்டர் பார்ட் ஆஃப் 2025 வந்து நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் கொஞ்சம் தானே மூவ் ஆகுது, திரும்ப ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவங்களும் இருக்காங்க. சரி, இன்னுமே நம்ம டீடைல்டா எல்லாமே பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி, உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா
எங்க லிங்க்ல போய் நீங்க அந்த கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி லைவ் கிளாஸஸ் கூட வரலாம். ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்னு வரும்போது ஆஸ்ட்ராலஜில சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து நம்மளோட இன்னேட்டான கார்மிக் பேட்டர்ன்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி நம்ம பிரேக் பண்றது, அதாவது நம்ம கார்மிக் பேட்டர்ன்ஸ் வரும்போது நம்ம இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் நம்ம லைஃப்ல அட்ராக்ட் பண்றோம், இல்ல மணி ப்ராப்ளம்ஸ் அட்ராக்ட் பண்றோம், லோன் இஷ்யூஸ் அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றது இருக்கலாம். அதுவுமே ஒரு கார்மிக் பேட்டர்ன் தான். இது எல்லாமே நம்ம சப்கான்சியஸ்ல கார்மிக் பேட்டர்ன்ஸா இருக்கு. ஆஸ்ட்ரோ சைக்காலஜில இதை பிரேக் பண்றது எப்படி, இது எல்லாமே தான் பார்ப்போம். அதையும் தாண்டி உங்களுக்கு எங்களோட ராசி கற்கள் கிஃப்டா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு எதெல்லாம் ரெசனேட் ஆச்சு அப்படின்றத நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட் அது எங்க ரிசர்ச்க்கு ஹெல்ப் பண்ணும்போது we would also like to gift you with இந்த gemstones. சரி, இப்போ நம்ம டீடைல்டான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2026ன்னு வரும்போது இட் இஸ் இயர் ஆஃப் சன், ஒரு புது பிகினிங்கான இயர். நிறைய பேரை வந்து எல்லா ராசிக்காரங்களுமே ஏதாவது ஒரு புது விஷயம் ஆரம்பிச்சு பண்ணுங்க அப்படின்றத தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் நல்லா இருக்கும், நீங்க சக்சஸ் ஓரியன்டா கோல் ஓரியன்டா முன்னேறி போயிட்டு இருப்பீங்க. ஃபேமிலி டெவலப் பண்ற கோல் இருக்கலாம், இல்ல கெரியர் டெவலப் பண்ற கோல் இருக்கலாம். ஏதோ ஒரு கோல் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும், அதுக்கான முயற்சிகள் போட்டுட்டு இருப்பீங்க. அண்ட் மகர ராசி பொறுத்த வரைக்கும் உங்க அளவுக்கு உழைப்பு யாருமே போட முடியாது. 10 தடவை சறுக்குனாலும் 11ஆவது தடவை நான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க தான் மகர ராசி. சோ இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி உங்க 3ஆம் இடத்துல வராரு. அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சனி 3ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு ரெகுலர் ஜாப்ல ஒர்க் பண்ற அந்த மைண்ட் செட் வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சிரும். என்னால வந்து ஏன் நான் எதுவும் சைட்ல என்னோட ஓன் பிசினஸ் நான் பண்ணலாமே, ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, இல்ல சைட் பிசினஸ் ஒண்ணு வந்து மெயின் ஜாப் போயிட்டு இருக்கட்டும் சேஃப்டிக்கு, சைட்ல ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் வந்து பயங்கரமா வந்திருக்கும். ஒவ்வொரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது இந்த ஒரு ஐடியா, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு ஐடியாஸ் வந்துட்டே போயிட்டு இருக்கலாம். இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ, இது ஒரு நல்ல டைம், ட்ரை பண்ணுங்க, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண பாருங்க. ஓகேயா? சோ இந்த சனி 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்க முயற்சிகள், நீங்க செல்ஃப் எஃபர்ட் ஏதாவது போடுறீங்கன்னா இனிஷியலா கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்கதான் செய்வாரு. பட் அந்த ஹிண்ட்ரன்ஸ் வரதே உங்களை பிராக்டிஸ் பண்ண வைக்கதான். ஸோ ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஃப்ளோல ஆரம்பிச்சு ஒரு ஃப்ளோல நீங்க போயிட்டு இருக்கலாம். ஓகேயா? அதனால உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். ப்ரொவைடட் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிசினஸ் செட் ஆகும்ன்றதை உங்க ஜாதகத்துல பாத்துக்கலாம். சைடு இன்கம் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து சில பேர் வந்து ஆரம்பிச்சு பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க and it is going good for them. அண்ட் உங்களோட இண்டிவிஜுவல் டைமிங் இருக்கும். உங்களுக்கு இண்டிவிஜுவலா டைமிங் நல்லா இருக்கும்போது ஆப்வியஸா அது இன்னும் நல்லா போகும். ஓகேயா? அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து யூ கேன் ரியலி ஃபீல் தட் நிறைய விஷயங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு ஜென்ரலா எல்லாரோடையும் ஓரளவுக்கு நான் சமாளிச்சு போயிடுவேன். ஆனா இந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ஸ் இங்க அங்க வந்துட்டு போயிட்டு இருந்தது இருக்கு. பட் அதெல்லாம் நான் வந்து பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மகர ராசியும் இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து நிறைய பேருக்கு நான் சர்வீஸ் ஓரியன்டா இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட்டுச்சு, நான் போய் ஹெல்ப் பண்ணேன். இன்னொருத்தவங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, நான் போய் பண்ணேன். ஒரு சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப்பாகவும் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபார் சம் பீப்புள் யூ கேன் ஆல்சோ சி இது இந்த டைம்ல வந்து நீங்க தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையில தலைய விட்டீங்கன்னா ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்க, அது ஒரு பூதாகரமான பிரச்சனையா மாறிடும். இது சில பேருக்கு 2025 நடந்திருக்கலாம். ஒரு வார்த்தை தப்பி தவறி சொல்லிட்டேங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா குரு உங்க 6ஆம் இடம்ல இருக்காரு. அந்த பிரச்சனை வந்து முடியறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணும். பட் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையா இருக்கும். நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. பட் ஸ்டில் அது ப்ளோ அவுட் ஆற ஒரு பிரச்சனையா இருக்கும். முக்கியமா யாருக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா உங்களுக்கு குரு மாதிரி இருக்காங்க, உங்களுக்கு கைடன்ஸ் சொல்றவங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க, இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்க, அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுவும் வார்த்தையும் நீங்க தெரியாம உளறிடாதீங்க. அது உங்களுக்கே அகேன்ஸ்டா அது திரும்பிட சான்ஸ் இருக்கு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து குருன்னு பார்க்கும்போது குரு இஸ் இந்த இட்ஸ் இந்த பொசிஷன் ஆஃப் 6th ஹவுஸ். இப்போ 6th ஹவுஸ்ல வந்து 12th ஹவுஸ் பாக்குறாரு. வெகு நாளா ஏதாவது ஒரு பாடி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, முக்கியமா ராகும் 2nd ஹவுஸ்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எனக்கு டென்டல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் சரி, ஒரு சில பேர் ஆல்ரெடி 2025ல பண்ணாங்க. டென்டல் இஷ்யூஸ் இருந்து நீங்க ஃபிக்ஸ் பண்றது, இல்ல நான் ரொம்ப நாளா கண்ணுக்கு இந்த விஷயம் பார்க்கணும்னு நினைச்சேன், ஃபேஸுக்கு ஆர் ஈவன் ஃபார் த த்ரோட் ஆர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு இஷ்யூ வந்து போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க எது இருந்தாலும் இந்த டைம்ல இஃப் யூ டேக் எஃபர்ட் இதெல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல டைம்.
ஜென்ரலி வேற எது உங்க உடம்புல இருந்தாலுமே குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடம் பாக்குறாரு இல்லையா? ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கான விஷயங்களுக்கு பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன் காட்டுவாரு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லை இந்த ஆயுர்வேதிக் சித்தா ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாரு. அண்ட் கேத்துவும் 8ஆம் இடத்துல இருக்கிறது பிரிங்கிங் அன் எண்ட் டு லாங் டேர்ம் ப்ராப்ளம் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ குரு வந்து வேற என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு இஸ் ஆல்சோ லுக்கிங் அட் யுவர் செகண்ட் ஹவுஸ். ஸோ ஃபேமிலி எக்ஸ்பேன்ஷன்ஸ், ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோ அங்க கல்யாணம் ஆறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கிறது, அதுக்கான ஃபேவர் கொண்டு வர்றது வந்து குரு பண்ணுவார். இல்லை அவங்க நல்ல காலேஜ் கிடைச்சி சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்துல வந்து பாசிட்டிவ் விஷயங்கள். ஜாப் ரிலேட்டடாகவும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை பட்டுட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து ஓகே, எனக்கு நான் எதிர்பார்த்ததெல்லாம் வந்து இன்னும் எனக்கு லிஸ்ட்ல இருக்கு, பட் இருந்தாலுமே ஐம் சீயிங் சம் குட் திங்ஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி நீங்க போயிட்டு இருப்பீங்க. புதுசா ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் யூ கேன் ஸ்டில் ட்ரை ஃபார் ஜாப் சேஞ்ச். அதுக்கெல்லாமே வந்து இது ஒரு நல்ல டைம் பீரியட் தான். ப்ராக்ரஸ் வித் ஜாப் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அப்ப வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பார்க்கும்போது சனி வந்து 3ஆம் இடம்ல இருக்காரு. ஸோ உங்களோட சிப்லிங்ஸ் வரும்போது உங்க யங்கர் சிப்லிங்ஸ்க்குலாம் அவங்க லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கிறது தெரியும். ரொம்ப நாள் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வேலை கிடைக்கல அப்படின்றது இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு இருக்கலாம். இல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கிற சொசைட்டியோ சர்க்கிள்ல வந்து பெருசா யாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டைம்ல வந்து பாசிட்டிவா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அது என்னன்னு தெரியல அப்படின்றது இருக்கலாம். பிகாஸ் யுவர் நெய்பர்ஸ், தேர்ட் ஹவுஸ் இஸ் ஆல்சோ ஃபார் நெய்பர்ஸ். ஸோ நெய்பர்ஸ்ல இருக்கிற நெய்பரிங் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க, கூட பக்கத்து வீட்டுல இருக்கவங்களே வந்து கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு, இல்ல அவங்களுக்கு ஒரு ஹெல்த் தேவைப்பட்டுச்சு நான் போய் பண்ணேன் அப்படின்றதும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்கு. அண்ட் சனி வந்து என்ன பண்றாருன்னா, சனி உங்க 5ஆம் இடம் பாக்குறாரு. ஸோ உங்க கிட்ஸ் ரிலேட்டட் விஷயங்களுக்கு வந்து நீங்க மாத்தி மாத்தி நிறைய விஷயம் நீங்க வந்து ஒரு எஃபர்ட் மாதிரி போட்டுட்டே இருப்பீங்க. ஸோ முதல்ல பையனுக்கு இது தேவைப்பட்டுச்சு, பொண்ணுக்கு இது தேவைப்பட்டுச்சு, அது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ராக்ரஸ்க்காக இதை பண்ண வேண்டியதா இருந்தது. நான் தான் அவங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றது இருக்கலாம். இல்ல நிறைய விஷயம் டைம் எனக்கு அவங்க கூடயே கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்றது இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சின்னதா உடம்பு சரியில்லாம வந்துட்டு போயிட்டு இருந்தது, அதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றது இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்துல அது வந்துட்டே இருக்கும். அகைன் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் தே வுட் ஆல்சோ ஃபேஸ் திஸ். ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். 7 சனி முடிச்சுட்டா பெஸ்ட் ஆயிடும்னு சொன்னாங்க. ஆனா ரிப்பீட்டடா ட்ரையல்ஸ் போட்டுட்டு இருக்கேன், ஒர்க் அவுட் ஆகுமானா ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு உங்க ட்ரையல் போட்டுட்டே இருங்க. உங்க லிமிட் பார்த்துக்கோங்க. ட்ரையல் இப்போ யூபிஎஸ்னா லிமிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. பட் த மேக்ஸிமம் யூ கேன் டூ ரீட்ரைஸ். மகரம் பொறுத்த வரைக்கும் அந்த ரீட்ரைஸ் தான் வந்து ஒர்க் அவுட்டே ஆகும். பிகாஸ் அது சனியோட அந்த எஃபெக்ட்னால வருது. அதுவுமே 3ஆம் இடத்துல இருக்காரு உங்க செல்ஃப் எஃபர்ட். அண்ட் பாக்குறது 5ஆம் இடமான உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாரு. பட் வென் யூ டூ ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் அட் ஒன் பாயிண்ட் வந்து அவர் எக்ஸாஜரேட்டட் சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுப்பாரு. ஏன்னா அந்த ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ்ல நீங்க சனியோட கர்மா முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் தான் உங்களுக்கு கொடுத்தாகணும் இல்லையா? படிக்கிறவங்களுக்குமே இதுதான். ஸ்டடீஸ் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணணுமா, மாத்தி மாத்தி இப்ப நீங்க படிச்ச விஷயத்த ரீட்ரை, செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லது. சரி, அப்போ இன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகு வந்து 2ஆம் வீட்டுல இருக்காரு அண்ட் கேத்து வந்து 8ஆம் வீட்டுல இருக்காங்க. ஸோ ராகு செகண்ட் ஹவுஸ்ல வரும்போது சம்டைம்ஸ் யூ கேன் ஃபீல் என் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீல் கொண்டு வரலாம். ஒண்ணு மாத்தி ஒண்ணு வேலை செஞ்சே வந்து வேல்ஸ் வாங்கியே கொள்றாங்க அப்படின்னு இந்த வடிவேலு டயலாக்லாம் உங்களுக்கு கரெக்டா செட் ஆகும். ஏன்னா அந்த எக்ஸாஜரேட்டட் எக்ஸ்பெக்டேஷன் சம்டைம்ஸ் ஆன் த அதர் சைடு வந்து நீங்க வந்து ஓகே எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, இந்த விஷயம்லாம் இவங்க என் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து செய்வாங்க, இல்லை என் க்ளோஸ் ஒன்ஸ் இருக்காங்க செய்வாங்கன்னு நீங்க நினைக்கலாம். அப்ப நீங்க எதிர்பார்க்குற டைம்ல அவங்க வரமாட்டாங்க, இல்ல அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அதை கேட்டர் பண்ண முடியாது. ஸோ அந்த அன்சர்டனிட்டிஸ் வந்து ராகு இஸ் கிரியேட்டிங். இட்ஸ் நாட் ஆன் that person or on those people or உங்க ஃபேமிலி மேலேயோ இல்லை உங்க க்ளோஸ் ஒன்ஸ் மேலேயோ இல்லை, அது ராகு கிரியேட் பண்றது. ஸோ ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்றாரு. நீங்க எக்ஸாஜரேட்டடா நீங்க திங்க் பண்ணிக்கிறீங்க, அது அவங்க இல்ல, அவங்க பிராக்டிக்கலா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுல இருக்கலாம். சம்டைம்ஸ் யூ கேன் சி இந்த ஒரு விஷயம் வந்து பார்ட்னர் கூடமே ஒரு அன்சர்டன் விஷயமா கொண்டு வரலாம். அப்பப்போ ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு எனக்கும் என்னோட ஸ்பவுஸ்க்கும் நடுவில். அவர் ஒன்று சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத அவர் கேட்க மாட்டாரு. ஆனா அது வந்து ஓரளவுக்கு நாங்க வந்து சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதும் நடக்கும். பிகாஸ் அகெயின் இஃப் யூ சி இதே ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்க
அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு மைண்ட் செட்ல சுத்திட்டு இருப்பீங்க. பட் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க உங்க ஸ்பௌஸ் சைடு வந்து இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவங்க வந்து உங்க மேல சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ கிளியர் கட் ஓப்பனான கம்யூனிகேஷன் மட்டும் தான் இதை சார்ட் அவுட் பண்ணும். ஸோ கம்யூனிகேஷன் ஓப்பனா இருந்ததுன்னா யூ கேன் சார்ட் இட் அவுட். ஓகே, நீங்க உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுவா, சரி இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிளியர் கட்டா கம்யூனிகேட் பண்ணிடுங்க. அண்ட் இப்ப நான் சரிங்க, இது கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றீங்க, நான் இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், என் சுச்சுவேஷன் எப்படியா இருக்கும், இல்ல பையன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்த டைம்ல வந்து சம்டைம்ஸ் யூ கேன் சி போன எக்ஸ் எல்லாம் திரும்ப பின்னாடி வர்றது வந்து இந்த 2025 கூட நடந்திருக்கலாம். இட் ஹேப்பன்ஸ். ஸோ அகெயின் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க எமோஷனலா ஒரு டிசிஷன் எடுக்காம யாரோட ஒத்து வருதோ அவங்களோட மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்க. ப்ராக்டிக்கலி யாரோட ஒத்து வருது வரல அப்படின்றத நீங்க பாத்துக்கிறது மகரம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இந்த டைம்ல வந்து எஸ்பெஷலி செகண்ட் பார்ட் ஆஃப் த இயர் இட் இஸ் வெரி குட் ஃபார் மகரம். அண்ட் அதுவும் குரு வந்து பெயர்ச்சி ஆகுறாரு. குரு 7ஆம் இடம் வந்து மகரமே பாக்குறாரு. கல்யாணம் ஆனோன்னு ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே இந்த 2026 ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். உங்களுக்கு நல்ல அலையன்சஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் இட்ஸ் அ பாசிட்டிவ் டைம். அன்லஸ் நட்டில் உங்க ஜாதகத்துல வந்து இந்த உங்களுக்கு கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுக்குன்னு யோகம் இருக்கு அப்படின்றது இல்லைன்னா, நிறைய பேருக்கு வந்து அட்லீஸ்ட் ஃபிக்ஸ் ஆறது ஆயிட்டு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆறது கூட ஆகலாம். அலையன்சஸ் பிடிச்ச மாதிரி வரதும் செட் ஆகலாம். அகெயின் உங்க ஜாதகத்துல இருக்க கர்மாஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ மீதி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல இருந்து யூ கேன் டெஃபினெட்லி சி மகரம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி, ஒரு ஃபோக்கஸ், தேஜஸ் இன் ஃபேஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பிகாஸ் குருவோட பார்வைப்படும் போது அது எல்லாமே நடக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏர்னிங்க்கும் சரி, நான் ரீட்ரை பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு செல்ஃப் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன், இல்லை ஒன்று கத்துக்கணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியல அப்படின்னாலும் அதுக்கும் சரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் இஸ் வெரி குட் ஃபார் மகரம். ஸோ ஜஸ்ட் ஹோப் ஃபார் தட் that time to come. ஸோ நீங்க எது பெருசா உங்க லைஃப்க்கு பிளான் பண்ணணும்னு நினைச்சாலுமே சரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூன்ல இருந்து வர டைமிங் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் பெட்டர். சரி, கேது 8ஆம் வீட்டுல இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல வந்து எங்கேயோ நீங்க வந்து உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நகர்த்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது பிடிச்சி தள்ளணும். ஸோ ஜென்ரலி வந்து ஓகே, நான் இது பண்ணிட்டு இருக்கேன், இந்த வேலைன்னு செட்டில் ஆயிட்டேன், பரவாயில்ல நான் அதே பண்ணிட்டு போறேன். இல்ல நான் இந்த வீடுன்னு செட்டில் ஆயிட்டேன், இப்ப நான் புதுசா மாத்தி எதுவும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஐயோ, நான் புது இடம் போய் அங்க கொஞ்ச நாள் இருக்கணுமா, நான் பரவாயில்ல நான் அங்க கொஞ்சம் மாசம் இருக்கிறதுக்கு நான் இங்கே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சேஞ்சுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது. ஏற்கனவே ஒரு சேஞ்ச்னா மகரம் கிட்ட நார்மலாவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஓகே, பட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா சடன் அன்எக்ஸ்பெக்டட் கர்மாஸ் கொண்டு வரலாம். இட் கேன் பி பாசிட்டிவ், இட் கேன் பி நெகட்டிவ். ஸோ கேத்து வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது சில பேருக்கு வந்து பார்த்தா நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க, திடீர்னு இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆல் ஆஃப் சடன் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, தென் ஐ ஹேவ் டு ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அது அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹாரோஸ்கோப். ஏன்னா அங்க வேற ஏதாவது கிரகாஸ் இருக்கா, இல்ல உங்களோட 8th லார்ட் எங்க இருக்காரு, இந்த மாதிரி பொசிஷன்ஸ் பொறுத்து அது மாறும். பட் நீங்க இஃப் யூ ஆர் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் அண்ட் நீங்க உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி டெவலப் பண்ணிக்கிறது இந்த விஷயத்துக்கு தான் ரொம்ப நல்லது. பிகாஸ் வென் யூர் ஸ்பிரிச்சுவல், கேது கான்ட் டெஸ்ட் எனஃப். மகரம்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரொம்ப தூரம். பட் வேற வழி இல்லை, நீங்க இந்த டைம்ல வந்து நீங்க அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்போ பிகினிங் ஆஃப் த இயர்ல ட்ரை பண்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் செகண்ட் பார்ட் ஆஃப் த இயர் வென் குரு இஸ் லுக்கிங் அட் யுவர் லக்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன் வர ஆரம்பிக்கும். ரைட் நவ் வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து சாமி மேல இருக்க நம்பிக்கை எல்லாம் குறைஞ்சிருச்சு, ஏதோ ஒண்ணு நான் பட்டன் போயிட்டு இருக்கேன் அப்படின்றது. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா, நான் கண்டினியூஸா வேண்டிக்கிட்டு அது ஒண்ணுமே நடக்கலாம், அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் அந்த நம்பிக்கையை நீங்க திரும்ப அது இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு குறைஞ்சிருந்தாலும் திரும்ப அது மேல வந்துடும். ஓகே, 2026 நீங்க அந்த டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. ஓகேயா, அடுத்தது வந்து வேற என்ன? ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயமே ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். ஸோ எனக்கான ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்ன அப்படின்றது எல்லாரும் கேட்கறது தெரியுது. லாஸ்ட் இயர் நீங்க சொன்ன பேட்டர்ன் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 2025லேயே சில பேருக்கு நடந்திருக்கலாம். அப்படி நடக்கலன்னா 2026ல நடக்கும். என்ன நடக்கும்னா டெஸ்ட் ஆஃப் குரு. ஏற்கனவே குரு வந்து ஒரு எனிமிக்கான பொசிஷன்ல இருக்காரு. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு அட்வைசரா இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணியிருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி உங்க லைஃப்ல இருந்தாங்களோ, இல்ல ஒரு பாஸ் மாதிரி ஆனா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ரோல்ல இருக்காங்களோ, அவங்களோட கான்ஃபிளிக்ஸ் வரதை நீங்க பார்த்திருப்பீங்க.
தேவையில்லாத கான்ஃபிளிக்ஸா வந்திருக்கும். என்னடா சம்மந்தமே இல்லாம ஏன்னா ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வம்பு தும்புக்கும் அவ்ளோ சீக்கிரம் வந்து நீங்க போய் தலையிட மாட்டீங்க. பட் தேவையில்லாத ஒரு கான்ஃபிளிக்ட்டா வந்து உங்க மேல உட்காரும். ஸோ அத வந்து நீங்க லேட்டர் சால்வ் பண்ணிட்டு போம்போது, அது வந்து குருவ பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா குரு ஆல்ரெடி எனிமிக்கான இடத்துல தான் குரு இருக்காரு. ஸோ உங்க லைஃப்ல அட்வைசரா இருக்கவங்க உங்களுக்கு குரு. ஸோ அவங்களையும் நீங்க எனிமியா பார்க்கும்போது தட் வில் ரெடியூஸ் யுவர் லக் ஃபேக்டர். ஸோ எப்ப நீங்க அந்த டிஃபரன்ஸ் சார்ட் அவுட் பண்ணிட்டு அவங்களோட வந்து பாசிட்டிவா முன்னாடி இருந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கீங்களோ தென் திங்ஸ் கேன் பி பெட்டர் ஃபார் யூ. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் ஃபார் மகர ராசி அண்ட் மகர லக்னம். செகண்ட் என்னன்னா ஃபார்மிங் நியூ ஹேபிட்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது நான் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது இன்னைக்கு இந்த விஷயம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா நான் அத ட்ரை பண்ணதே இல்ல. புக்ஸ் நெறைய படிக்கணும்னு நெனச்சேன். அத ட்ரை பண்ணல. இல்ல இந்த மாரி புது எக்ஸர்சைஸஸ்லாம் பண்ணணும். உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு நெனச்சேன். அத ட்ரை பண்ணல. இந்த மாரி நீங்க எது பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் மாதிரி நீங்க பண்ணும்போது தட் வில் ஹெல்ப் யூ. அத நீங்க ஸ்டிக் பண்ணி பண்ணலாம். அண்ட் மகரம் எப்போ ஒரு ரொட்டீனான ஹேபிட் ஃபார்மேஷன் பண்றாங்களோ, அப்ப சனி உங்களோட ராசி லார்ட் சனி ஹாப்பி ஆவாரு. உங்களுக்கு ப்ராக்ரஸ் குடுப்பாரு. அண்ட் யூ கேன் ஈவன் ரீட் அந்த ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்கு ஓகேங்களா. அந்த புக்கு முடிஞ்சா நீங்க வாங்கி படிக்க பாருங்க. அதுல இருக்கிறத ஃபாலோ பண்ணி நீங்க ஏதாவது ஒரு ஃபியூ குட் ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க நெகட்டிவ்னு நினைக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் என்னன்னா உங்களுக்கு வந்து எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. எனக்கு வந்து அப்படியே ஸ்டாக்னேட்டடா இருக்க மாதிரி இருக்கு. லைஃபே அப்படியே ஒரு மாதிரி போரிங்கா போற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கனாலே சரி, டக்குன்னு டிசைட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் அவை, ஒரு 4 ஹவர்ஸ் அவை, இல்ல ஒரு 2 ஹவர்ஸ் அவை அப்படின்னு இருக்கு இல்லையா? கொஞ்சம் ஒரு வேற ஊரு, ஒரே ஊர்ல இருக்கிறது டிராவல் இல்ல. கொஞ்சம் ஒரு வேற ஊருக்கு வந்து டிராவல் பண்ணி போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வர பாருங்க. மேபி ஃபார் அ வீக்கெண்ட் டூ இட் இஸ் குட். ஸோ நீங்க டிராவல் பண்ணி வேற ஒரு இடத்துல போய் இருந்து நீங்க அங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புது ஐடியாஸ் வரும். மைண்ட் கொஞ்சம் பெட்டர் ஆகும், கிளியர் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அது கிளியர் ஆகும். அந்த டிராவல்ஸ் கிவிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது தான் தேர்ட் பேட்டர்ன். அண்ட் அது அப்ராட் போயிட்டு வர முடிஞ்சாலும் விச் இஸ் வெரி குட். யூ கேன் டூ தட். அந்த மாதிரி ரெகுலரா அட்லீஸ்ட் இந்த 2026ல வந்து ரெகுலரா ஒரு சில ட்ரிப்ஸ் எடுக்க பாருங்க. ரெகுலரா ஒரு சில டிராவல்ஸ் எடுக்க பாருங்க. அண்ட் சம்டைம்ஸ் யூ கேன் சி அந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணி போய் அந்த இடத்துல வந்து யாராவது சொல்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அதாவது ஒரு ஐடியா இல்ல ஒரு ஒரு தாட் ப்ராசஸ். நீங்களே அந்த இடம் டிராவல் பண்ணி ஆமால இதெல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி கூட நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒரு தோன்ற விஷயம் டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ ட்ரை தட். ரெமடின்னு வரும்போது உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மிங் நியூ ஹேபிட்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுலயும் முக்கியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ கேன் ரியலி ஸ்டார்ட் டூயிங் இந்த பசில் சார்ட் அவுட் பண்ற மாதிரி, அதாவது பிரெயினுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது அது ரொம்ப நல்லது. இந்த ஜிக்ஸா பசில் சால்வ் பண்றது ஒரு லிகோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இந்த சின்ன பசங்களா இருந்தா கூட பரவாயில்ல, யூ கேன் ஸ்டில் டூ இட். இப்போ நீங்க குழந்தைங்களோட சேர்ந்து குழந்தைங்களா மாறி விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் தட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் யூ. இது எல்லாமே உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி அண்ட் மென்டல் ஃபோக்கஸ், ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணீங்கன்னா தென் நீங்க திரும்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது நடுவில் டேக் அ பிரேக், ரிலாக்ஸ். ஓகேயா? இந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்டிமுலேஷன்ஸ் நீங்க ரிலாக்ஸேஷன்ஸ்ல எடுத்துக்கிறது நல்லது. செகண்ட் ரெமெடி என்னன்னா, குரு 6ஆம் இடத்துல இருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் த இயர். உங்களுக்கு இப்ப சிச்சுவேஷன் எனக்கு இப்ப இன்னும் பாசிட்டிவா போகல, ஒரு மாதிரி ஸ்டாக்னேட்டடா இருக்கு, எனக்கு நான் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் கிடைக்கல, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு குரு வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குரு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சாய்பாபா பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ராகவேந்தர் பிடிச்சிருக்கா, ஸோ அவங்கள வந்து நீங்க அவங்கள நோக்கி இப்ப சாய்பாபா பிடிச்சிருக்குன்னா சாய் சச்சரித்ரா படிக்கலாம். இல்ல எனக்கு வந்து நான் வந்து பெருமாளே என்னோட குருவா தான் பாக்குறேன், வாராகியம்மன் நான் என்னோட குருவா தான் பாக்குறேன், அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அவங்களுக்கு டெடிகேட்டடா ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி நீங்க மெடிடேட் பண்ண தெரிஞ்சா மெடிடேட் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் அங்க உட்காந்து கண்ணை மூடி அவங்க கிட்ட பேசலாம். ஒரு விளக்கேத்தி வச்சு நீங்க ஒரு பூஜை மாதிரி நீங்க பண்ணிட்டு நீங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது பண்ணும்போது குரு நெகட்டிவா இருக்க எஃபெக்ட் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மகரம். அண்ட் மகரம் ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ராசி மகரம் தான். ஆனா அவங்கள வந்து அவங்களோட எனர்ஜி அண்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு ஃபோக்கஸோட போனாதான் நீங்க கரெக்டான டார்கெட் ரீச் பண்ண முடியும். சரியா? ஸோ திஸ் இஸ் அகைன் அ குட் இயர், எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் தி செகண்ட் பார்ட் ஆஃப் 2026. உங்களுக்கு கிடைக்கிற நல்ல டைமிங்க மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. எதெல்லாம் ரெசனேட் ஆச்சோ கமெண்ட்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு we try to give ராசிக்கற்கள் ஜெம்ஸ்டோன்ஸ். Thank you.